அனைத்து அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். தற்பொழுது தமிழகத்தில் முதல் கட்டமாக 6130 அரசு தொடக்கப்பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் ஸ்மார்ட் போர்டு அமைக்கப்பட உள்ள அறைகளில் மாணவர்களை கவரும் வகையில் ஓவியங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது சார்ந்து ஸ்மார்ட் போர்டு அமைக்கப்படவிருக்கும் அறைகளில் பாலா பெயிண்டிங் ஒர்க் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதனுடைய ஸ்டேட்டஸினை நாம் எவ்வாறு டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் செயலியில் அப்டேட் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப் வந்திருக்கும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு வாட்ஸ் நியூ அப்படின்னு வந்துட்டு பாலா பெயிண்டிங் இன்ஸ்பெக்ஷன் மாடியூல் ஆடட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்டேட் அப்படின்னு வந்திருக்கும். அப்டேட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது ப்ளே ஸ்டோரை விட்டு வெளியே வந்துட்டு உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணினதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும். யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல தலைமை ஆசிரியர்கள் தங்களுடைய 8 இலக்க எம்எஸ்ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் பாலா பெயிண்டிங் ஒர்க் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஃபார்ம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே ஸ்கூல் நேம் அப்படின்னு வந்துட்டு உங்களது பள்ளியின் பேர் வந்திருக்கும். போர்டு நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளிக்கு எத்தனை போர்டு வழங்கப்பட இருக்கிறதோ அந்த எண்ணிக்கை வந்திருக்கும். ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துட்டு அதற்கு கீழே யூடேஸ் கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடேஸ் நம்பரும், ஸ்கூல் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களது பள்ளியின் ஸ்கூல் ஐடி வந்துட்டு ஃபார்ம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். அதற்கு கீழே கோ டு ஃபார்ம் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் பாலா பெயிண்டிங் ஒர்க் ட்ராக்கர் அப்படின்னு வந்துட்டு ஒரு ரைட் ஏரோ மார்க் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாலா பில்டிங் எஸ் லைனிங் எடோட ஷார்ட் ஃபார்ம் தான் பாலா பெயிண்டிங் ஒர்க் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டவுன் ஏரோ கொடுத்துருக்காங்க. அதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டட், இன் ப்ராக்ரஸ், நாட் ஸ்டார்டட். உங்களது பள்ளியில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஸ்டேட்டஸை நம்ம ஒர்க் நடைபெறும் நிலையை வைத்து ஒவ்வொரு டைமும் நமக்கு அப்டேட் பண்ணக்கூடிய வகையில் தான் வழங்கியிருக்காங்க. அதே போல் ஒர்க் நடைபெற்று கொண்டிருந்தால் இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பிக்சர் ஆஃப் த பாலா பெயிண்டிங் ஒர்க் அப்படிங்கிற இடத்துல தற்பொழுது என்ன ஒர்க் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதை ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அதே போல் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா கம்ப்ளீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டான புகைப்படத்தை ஃபோட்டோ எடுத்து உங்களுடைய மொபைல் கேலரியிலேருந்து சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. இது போல் மிக எளிமையான முறையில் அனைத்து அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களும் தங்களது பள்ளியில் பாலா பெயிண்டிங் ஒர்க் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேட்டஸினை டிஎன்எஸ்சிடி அட்மினிஸ்ட்ரேட்டர் செயலி வாயிலாக மிக எளிமையாக அப்டேட் செய்து கொள்ளலாம். நன்றி.